GST 2.0 குறித்த ஆன்லைன் வினாடி வினா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் எளிய வாய்ப்பு. கலந்து கொள்ளும் எல்லோருக்கும் பங்கேற்பு சான்றிதழ். விளையாடி மகிழுங்கள். GST வரி பற்றிய விழிப்புணர்வை பெற்றிடுங்கள். people friendly gst.com. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சிஎம் சார் என்னை பழிவாங்க நினைச்சா என் நிர்வாகிகள்லாம் தொடாதீங்க, என் கட்சி தொண்டர்களை தொடாதீங்க, எங்கிட்டயே வாங்க, நான் வீட்டில் இல்லைன்னா அலுவலகத்தில் இருப்பேன் அப்படின்றாரு. ஏன் தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை உங்களுக்கு? மானம் வெக்கம் சூடு அப்புறம் நிறைய பேசலாம்னு பார்க்குறேன். உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும். உனக்கு இருந்தாக்கா இந்நேரம் ஒரு நேர்காணலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் வர வச்சு பேச வேண்டியது தானே, என்ன நடந்து விளக்க வேண்டியது தானே. ஆம்பளை தானே விஜய், ஆம்பளை தானே சார். வார்த்தை அப்படிதான் நான் பேசுவேன். இதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிடுறேன்னா நீ என்ன ஆளு, நீ என்ன தலைவன்? பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்க கூடாது. யார் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அவங்க கட்சியினர் தான் இன்னைக்கு இறந்திருக்காங்க. அப்புறம் ஏதாவது இந்த காணொலி பார்க்குறவங்க ஏதாவது சொல்லிட போறாங்க. பாதிக்கப்பட்டவங்க பேசுறேன், பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் பேசுறேன். நான் அந்த 31 பேர் கூட நான் பேசுவேன். 31 பேருக்காக நான் பேசலாம். அந்த 10 குழந்தைகளுக்காக நான் பேசுவேன். சும்மா தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களாம் தாவேகா தரப்புல நான் யாரையும் நான் எல்லாரையும் நான் ஒருமையில தான் பேசுவேன். இஷ்டம் தான் நேர்காணல் போலாம், நான் கட் பண்ணிட்டு போயிருந்தேன். அது கட்சியாது, நீங்க சொல்லுங்க கட்சியாது. பொறுக்கி பசங்க கூட்டத்தை வச்சு கட்சின்னு சொல்றீங்க சார். நீங்க ஒண்ணும் சார் ஒரு கேரன் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு வேலை, ஒரு சம்பவத்தை அங்கே பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நான்லாம் ஒரு படி மேலேயே நான் சொல்லுவேன். இவ்வளோ நேரம் விட்டு வச்சதே தப்பு. நேரம் ஜெயலலிதா வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா காலரை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போயிருப்பாங்க. அது ஒரு ட்விட்டர் தான். அப்புறம் அது ட்விட்டர், அது என்ன தெரியுமா? அது இன்னும் கூட அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க அந்த ட்விட்டர். அது என்ன தெரியுமா? அது நேபாளையும் பங்களாதேஷையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா புரட்சி அடிக்கும். புரட்சினா என்னன்னு தெரியுமா சார் இவங்களுக்கு? முதல்ல புரட்சியாளர் தான் யாருன்னு தெரியுமா? ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் தான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மிஷின், அவர் எந்திரம், அவன் மனுஷன் கிடையாது. அவன் ஒரு மிஷின், அவன் நிர்வாகம், அவ்வளோதான். அவன் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நீங்கள் இதுக்கு நீங்கள் இப்போ இதை நம்ம அங்கீகரிச்சோம்னா அவங்களுக்கு தலா ஒரு பெரிய தொகையை நம்ம தர வேண்டியிருக்கோம். அந்த தொகையை கொடுத்தோம்னாக்கா எப்படி யோசிக்கிறான்னு பாருங்க. அடுத்தது சில மாநாட்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட சில பேர் இறக்கலாம். அவங்க என்னபடி தான் நடக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம பணம் தரணும். அதுக்கப்புறம் பார்த்தா சில பேர் தேவையில்லாமல் இங்கே சூசைடே பண்ணிப்பான். 2 நடிகைகளுக்கு கூட்டவர் கேட்டால் அவர் சபதம் பண்ணிருக்கேன், நான் முதலமைச்சர் ஆகிறேன், காட்டுறேன், பார்த்துடலாம். இதுதான் சத்தியமான உண்மை. எந்த கோயில எந்த சாமி இறை நம்பிக்கை இல்லை, நீங்க எங்க வேணா சொல்லுங்க, இது உண்மை. ஏதோ உண்மை ஒரு நாள் வெளிவந்து அந்த உண்மையை இப்பதான் சொல்ல. இன்னொரு 40 பேர் சத்தா சொல்றியா? சொல்றா, உண்மையை சொல்ல, இப்பதான் சொல்ல. சார் அப்படிதான் சொல்லுவேன். இன்னொரு 40 பேர் சாகணுமா? மீண்டு வர வேணாம்னு நினைக்கிறேன். சொல்றேன், மீண்டு வர வேண்டாம். உங்களுக்கு பெரிய புண்ணியமா போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு தருதலைகள் கூட்டத்தை நீங்க பார்க்கவே முடியாது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நீங்க மீண்டு வர்றதை பத்தியெல்லாம் நீங்க மீண்டே வர வேணாம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகவேரா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் சேகவேரா சார். வணக்கம் சார். சார், இந்த கரூர் இன்சிடென்ட், அதற்கு பிறகாக நம்மளே கூட அதை பேசியிருந்தோம். அதற்கு திரு விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு, என்ன செய்ய போறாரு, அவர் என்ன பேச போறாரு, இல்லை அங்கேயே கரூருக்கு போறாரா, இல்லை அவங்க கட்சி நிர்வாகிகள்லாம் போறாங்களா அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்து அவங்க எல்லாருமே கொஞ்சம் அமைதி நிலையிலேயே இருந்தாங்க. திரு விஜய் அவர்கள் நேற்றுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு பேசியிருக்கிறார். ஒரு 4 நிமிட வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அவருக்கு இன்னுமே இது விபத்தா தெரியல. இது விபத்து நடந்ததா அவர் எந்த இடத்துலையுமே விபத்துன்னு சொல்லலை. இரங்கல்கள் சொல்லியிருக்காரு. அவருடைய வருத்தமோ தன்னுடைய கூட்டத்தில் நடந்ததையும் அவர் வெளிப்படுத்தல. என்னைய பழி வாங்குறாங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. சிஎம் சார் என்னை பழி வாங்க நினைச்சா என் நிர்வாகிகள்லாம் தொடாதீங்க, என் கட்சி தொண்டர்களை தொடாதீங்க, எங்கிட்டயே வாங்க, நான் வீட்டில் இல்லைன்னா அலுவலகத்தில் இருப்பேன் அப்படின்றாரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு. அதே போல் ஆதவர்ஜுனா ஸ்டேட்மெண்ட், ட்விட்டர் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் இலங்கை நேபாளம் மாதிரி இங்கே வரணும், எல்லாரும் வாங்க புரட்சிக்கு வாங்கன்னு அவர் பேசினது. அதுக்கு பிறகு அந்த ட்விட்டர் பதிவு நீக்கினது. திரு விஜய் அவர்களே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. எல்லா ஊருக்கும் போனேன், நான் 5 மாவட்டத்துக்கு 5 தொகுதிக்கு போனேன், ஆனால் அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, கரூரில் மட்டும் ஏன் நடக்கணும், உண்மை ஒரு நாள் வெளிவரும், எனக்கு எல்லாரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்கிறதே கடவுளே சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. இன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள், முன்னாள் அமைச்சர், அவர் விளக்கமெல்லாம் கொடுக்குறாரு. என்ன நடந்துட்டு இருக்கு, தாவேகா ஒரு விபத்து ஏற்பட்டதை
விபத்து ஏற்பட்டது இல்லைன்னு அவங்க ஒரு சதின்றாங்க, ஏதோ நடந்திருக்குன்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களே, அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமைதியாலாம் இல்லை, தலைமறைவாக இருக்காங்க, அமைதியாக இல்லை. விஜய் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாருன்னா அது வந்து நேர்காணல் கிடையாது, ஒரு வீடியோ வெளியிட்டு அனுப்புறாரு. அப்போ என்னன்னா, ஒரு வேளை அவருக்கு வந்து எஃப்ஐஆரில் நம்ம பேர் இல்லை அப்படின்னு சொல்லி கூட ஒரு வேளை வந்து வீட்டில் இருந்து அனுப்பியிருக்கலாம். நான் வீட்டில் தான் இருக்கிறேன்னு அவர் சொன்னதுனால சொல்கிறேன். நான் வீட்டில் தான் இருக்கிறேன், ஆஃபீஸில் தான் இருக்கிறேன், இல்லை வந்து வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது வந்து என்னென்னா, என் பேரில் எஃப்ஐஆர் எதுவும் இல்லாதனால அவர் மற்றவர்கள் எல்லாருமே தலைமறைவாக இருக்கிறாங்க, அமைதியெல்லாம் இல்லை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஜயும் ஒரு கட்டம் வரைக்கும் கொஞ்சம் தலைமறைவாக இருந்தார். எஃப்ஐஆர் இருந்தது தான் அவரும் தலைமறைவாக இருப்பார்னு நினைக்கிறேன். எஃப்ஐஆரில் வந்து ஏதோ ஒரு யார் மூலமாக தெரிஞ்சிருக்கலாம், எஃப்ஐஆரில் நம்ம நேம் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கலையே இப்போ. அதனால வந்து எஃப்ஐஆரில் அதர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அந்த அதர்ஸில் அவர் கூட பிறகு கூட வரலாம், வரலாம். ஆனா இதுல விஜய் அரெஸ்ட் அளவுக்கு போகுமா என்ன? அதெல்லாம் ஏன் போகக்கூடாது? கடந்த காலத்தில் நிறைய உதாரணம் சொல்லுவா உங்களுக்கு சார். கட்டிடம் கட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 பேர் 9 பேர் இறந்துட்டாங்க. காலேஜோட கட்டிடம் ஜேபிஆர் வந்து அவருடைய காலேஜ் வந்து கட்டும்போது ஒரு வட இந்தியா மாநிலத்தை சேர்ந்த ஒரு 6 பேர் இறந்து போயிட்டாங்க, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. மழைக்காலம் நினைக்கிறேன். அப்போது ஜேபிஆர் மேலே வந்து எஃப்ஐஆர் போச்சு. அவர் நேராக போய் என்ன சொல்லிட்டா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தார். ஸ்ட்ரக்சரோடு தூக்குனாங்க. ஜெயலலிதா ஆட்சி நடந்துச்சு. கடந்த காலத்தில் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூவாத்து ஓரத்தில் இருக்கிற அந்த கட்டிடங்கள் வழி இல்லாததுனால ரொம்ப மக்கள் அவதியாச்சு. வெள்ளம் தண்ணி வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஃப்ஐஆர் வந்து அவர் வந்து டெல்லியில் போய் தலைமறைவான கதையெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து இயற்கை சீற்றத்தால் நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து திட்டமிட்டு நடக்கிறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நடந்ததுன்னா நீங்கள் வேறு மாதிரி நினச்சிடக்கூடாது. இது திட்டமிட்டு அவருக்கு தெரியும். இத்தனை மணி நேரம் காத்திருக்கிறாங்க, இத்தனை மணி நேரம் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். இல்ல அப்படியெல்லாம் யார் சார் விட்டுருவாங்க சார்? நீங்க சார் இது வந்து அவங்க எதிர்பார்க்காது, யாருமே எதிர்பார்க்காது. இதுதான் இது தப்பு. எதிர்பார்க்கணும். இவ்வளோ சார் நான் மீண்டும் சொல்ல சார், தற்செயலாக நடக்கிறதுன்னு கேட்டினா ஒரு நிகழ்வாக இல்லாமல் திடீர்னு நடக்கிறது. இது ஒரு நிகழ்வு, நீங்கள் தான் திட்டமிடுறீங்க இந்த நிகழ்வை. அந்த நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஆரம்பத்துலேருந்து தப்பு பண்ணுறீங்க நீங்கள் யாரையுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதி கிதி இதெல்லாம் நீங்கள் தான் மொத்தமே சதி பண்ணதே நீங்கள் தான். திட்டமிட்டுன்றதை எதுக்காக நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் தானே சார் முதல்ல இந்த ப்ரோக்ராம் இந்த நிகழ்வு திட்டமிடுறதை நீங்கள் தானே பண்ணுறீங்க. நீங்கள் யூகிக்கலாம் நாங்கள் கொடுத்த இடத்துல போய் பேசிட்டு வேற எந்த தப்பு பண்ணாரு வேலுச்சாமிபுரத்தில் நீங்கள் கொடுத்த இடத்துல நீங்கள் போயிட்டீங்க சார். எத்தனை மணிக்கு போனீங்க தான் பிரச்சனைங்க. எத்தனை மணிக்கு போனீங்க? எல்லார் கேள்வியும் அதுதான். உங்களுக்கு திட்டமிட்ட நேரத்தில் நீங்கள் போனீங்களா சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து 12 மணிக்கு கொடுத்தா அந்த 12 மணிக்கு முடிச்சிருந்தாங்க ஒன்றுமே இல்லை சார். 2 மணிக்கு முடிச்சிருந்தா கூட கிடையாது சார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000, அந்த 2-3 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 பேர் 8000 பேர் தான் இருக்கிறாங்க. இல்லை சார், நம்ம 2 வாரம் 2 சனிக்கிழமை போனாரா? சனிக்கிழமை இதை ஃபாலோ பண்ணல. சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணது ஒரு காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் ஒத்துக்கவே இல்லை. இப்போ ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் லீவுன்றதுனால தான் நீங்க வந்து அவங்க அதை சொல்ல வேலை நாள் அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு சம்பள நாள் சார். கோர்ட்ல சொன்னது நேற்றுக்கு சம்பள நாள். அன்னைக்கு நாள்ல எல்லாரும் கூட்டம் இவ்வளவு கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். சம்பள நாள் இதெல்லாம் ஒரு சார், இதெல்லாம் கோர்ட்ல சொல்றதான் சொல்லிட்டு இருக்காங்க சார். கோர்ட்ல பெரும்பாலும் வந்து உண்மையா சொல்றாங்க, பொய் தானே சார் சொல்றாங்க. நான் சொல்றது அது கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 12 மணிக்கு இல்லை 2 மணிக்குள்ள முடிச்சிருந்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 7000 பேர், ஒரு 8000 பேர், 10,000 27,000 பேர் சேர்ந்ததுக்கு காரணம் கேட்டா மாலை 5 மணிக்கு மேல முற்றிலுமா வந்து பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனம் வந்து உட்பட எல்லாமே விடுமுறை. அதான் 5 மணிக்கு மேல முடிஞ்சிருச்சு. ஆமா 5 மணிக்கு முடிஞ்சிருச்சு. அப்புறம் 7 மணிக்கு பின்ன அவ்வளவு கூட்டம் வராம என்ன வரும் பின்ன? இது வந்து நான் முழுக்க உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு இவங்க சதி பண்ணாங்க, அவங்க சதி பண்ணாங்க. உண்மை ஒரு நாள் வெளியே கிழிச்சுங்க. நீங்க முதல்ல வெளியே வாங்க. முதல்ல வெளியே வந்துட்டாரு. எங்க வெளியே வந்திருக்காரு? இப்போ கூட பாத்தீங்கன்னா இப்போ கூட இந்த வீடியோ பேசுனீங்கல்ல, இப்போ ஏன் வந்து தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை உங்களுக்கு? மானம், வெக்கம், சூடு. அப்புறம் நிறைய பேசலாம்னு பாக்குறேன். உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும். உனக்கு இருந்தாக்கா இந்நேரம் ஒரு நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் வர வச்சு பேச வேண்டியது தானே, என்ன நடந்து விளக்க வேண்டியது தானே. ஆம்பளை தானே விஜய், ஆம்பளை தானே சார். வார்த்தை அப்படிதான் நான் பேசுவேன். இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிடுறேன்னா நீ என்ன ஆளு, நீ என்ன தலைவன் நான் கேட்கிறேன் சார். தலைவன் சொல்லாதீங்க. தன்னிலை விளக்கம் கூட ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு பேசினா என்னன்னு கேட்கறேன் நான். அங்கதான் கூப்பிடும் போது ஓடுனீங்க, ஏர்போர்ட்ல வந்து ஓடுனீங்கல்ல சார். இது வந்து அவரோட அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. போனாலும் கூட்டம் கூடுது சார். என்ன நீங்க பேசுறீங்க?
ஏங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, கூட்டம் எல்லாம் நீங்க வந்து ஏர்போர்ட்ல நீங்க வரீங்க, ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கூக்குரல் சொல்லட்டுங்களா? இத முடிச்சா இருங்க. நம்ம 2 பேருமே பத்திரிகை துறையில தான் சார் இருக்கோம். கூக்குரல் பாருங்க, கூக்குரல் நான் சொல்றேன் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. விஜய் வராருன்னா நம்மளே ஒரு 200 மைக் போயிடுவாங்க. இது இல்லாம நேஷனல் மீடியால சேர்ந்து ஒரு 500 மைக் வரும் சார். 200 மைக் வேணாம் சார், ஒரு 2 செகண்ட் சார். ஒரு அங்க இருக்கிற ஒரு 4 பேர்ல 10 பேர் கூட இருக்கு சார், ஒரு 2 செகண்ட். அங்க உயிரிழந்தவங்களுக்கு வந்து நான் இப்ப சொல்றேன், இப்ப சொல்லுங்க சார். இப்பதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க எல்லாரும் கூப்பிடாதீங்க, யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க, யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க சார். யாராவது ஒருத்தர் பேசிட்டாரு, அவர் என்ன சொல்லணுமோ அப்படி கிடையாது. இது வேற. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா உட்கார்ந்துகிட்டு ஒரு வீடியோல வந்து ஒரு 3 நிமிஷம் வீடியோ வெளியிருந்து பர்மிஷன் இல்ல கிடையாது. அப்படி கிடையாது. ஒரு 10 அப்படி கிடையாது. பத்திரிகையாளர் தாராளமா வந்து ஒரு விஷயம் தெரியுங்களா, அவரு இப்போ ஒரு நேற்று முந்த நாள்னு நினைக்கிறேன், முந்த நாள் அவருடைய கார் திடீரென நேரா ஈசிஆர் நோக்கி பயணிக்குது, அவருடைய வீட்டுல இருந்து வெளியேறினாங்கல்ல, லைவ் அப்ப காட்டணும், மீடியாக்கள் காட்டுச்சு. அவர் நேரா கரூரே போக முற்பட்டார். அவரை தடுத்து, இல்லங்க பர்மிஷன் இல்ல, உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அவருடைய மனநிலை அந்த அளவுக்கு வேதனை இருந்தாரு. அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காரு. நீங்க விஜய் சேவ் பண்ண, நான் சேவ் பண்ணல, சேவ் பண்ண பாக்குறீங்க. நான் சொல்றேன் கேளுங்க, நான் ஒண்ணே ஒன்று தான் சொல்றேன். இந்த 4 நிமிஷம் பேசுனீங்களா சார், யாராவது ஒரே ஒரு மீடியால இருந்து யாராவது ஒருத்தரை வர வச்சு சார், அவர் சொல்ல வேண்டியது சொல்றாருல. என்ன சொல்றாரு? இது என்ன பேச்சு? இது எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு தெரியுமா? நீங்க தான் ஆதரிச்சீங்க. ஒட்டு மொத்தமா பாரபட்சம் இல்லாம எல்லாரும் சாடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோக்கு பிறகு இன்னும் வந்து பார்த்தா விஜய் அசிங்கப்பட்டிருக்காரு. உண்மைதான், யாருமே ஏத்துக்கல. இது என்ன சவாலு? இது என்ன சவாலு? சவால் விடல சார். சார் 25 அவர் சொன்ன, நீங்க அதை விட்டுட்டீங்க. நீங்க 25 சோஷியல் மீடியா இந்த பர்சன் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. சோஷியல் அதையும் சேர்த்துக்கிறார். சோஷியல் மீடியா வந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க அத்தனை பேருக்கு மேலே நீங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க. ஸோ நீங்கள் வந்து பழி வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வந்து இதெல்லாம் சினிமா டைலாக் சார். இது என்ன பழி வாங்கணும்? இப்போ புரியுதா இருக்கு? அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த வடிவேல் சொல்லுவார் பாருங்க, நானும் ரவுடி தான் அந்த ஜீப்பில் ஏற்றுங்கன்னு பார்த்தீங்களா? இதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார் இவர். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களெல்லாம் விட்டுருங்க, என்ன ஏற்றுங்க ஜீப்லன்றாரு. திமுறான பேச்சில் இது அவ்வளோ பெரிய அப்பட்டக்கெல்லாம் கிடையாது. இந்த மன்சூர் அலிகான அவயமெல்லாம் பேசுறான்லாம் கிடையாதுங்க. அப்படிதான் நான் பேசுவேன். ஏங்க எவ்வளோ அங்கே பெரிய ஒரு அவலம் நடந்திருக்குன்னு கேட்டால், அங்கே வந்து முழுசாக நமக்கு வந்து பல செய்திகள் இப்போ தான் வந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே ஒருத்தன் அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா, சார் அங்கே சம்பவம் நடக்கும்போது நல்லா புரிஞ்சுங்க, சம்பவம் நடந்து எல்லாம் நமக்கு கிளாரிட்டி வரதே பார்த்தீங்கன்னா மிட் நைட் கூட கிடையாது. மிட் நைட் வந்து அதிகாலையில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அங்கே என்ன நடந்துக்கு தெரியுது. அதுக்குள்ள அங்கே சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ போயிட்டு இருக்குது. அதில் வந்து செந்தில் பாலாஜியும் டிஎம்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றம் சாட்டுறாரு. என்ன சார் நியாயம் இது? என்ன அவ்வளோ அவசரம்? என்ன அவசரம்? சந்தேகத்தை ஒருத்தன் சொல்றான், அவர் சந்தேகத்தை தான் சொன்னார் சார். சந்தேகத்தை நம்ம கூட சொல்லலாம் சார், நம்மளும் சொல்லலாம்ல. திமுக மட்டும் சந்தேகம் இல்லை, மற்ற கட்சி நம்மளும் சந்தேகத்துக்கு அளவே கிடையாது. யாரை வேணாலும் சந்தேகப்படலாம். செந்தில் பாலாஜி சந்தேகப்படும் போது எம்ஆர் விஜயபாஸ்கர் சந்தேகப்படலாமே, அண்ணாமலை சந்தேகப்படலாமே. அந்த தொகுதியில் எந்த அந்த அந்த குற்றம் முற்றிலுமா அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்க அத்தனை கட்சியும் நம்ம சொல்லலாமே. இதெல்லாம் தப்பு சார். இதெல்லாம் சந்தேகத்தை சொல்றேன்னு இருக்க நீங்க வந்து மடைமாற்றம் பண்றீங்க. ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு இலக்கு வச்சு வந்து ஒரு கட்சியை வந்து நீங்க பாயறீங்க. இது நல்லா தெரியும். அரசு தரப்புல சில வீடியோ காட்சிகள் எல்லாம் இப்ப காட்டுறாங்களா பாருங்க, எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்திருக்குன்னு. இப்போ சோஷியல் மீடியாவிலே அவங்க டிவிக்கு தரப்பினர் சில வீடியோவா அவங்க ஒரு பக்கம் கொண்டு வந்து பாருங்க, அங்கே அக்ஷயா ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் எடுத்து போடுறாங்க பாருங்க. எல்லா வீடியோ பார்த்தாலும் மக்களுக்கு பார்வைன்னு ஒன்று இருக்கு சார், மக்கள் கருத்துன்னு ஒன்று அங்கே இருக்கு. இப்போ நான் கேட்கறேன், நீங்க சொல்ற மாதிரி வச்சுங்க சார், இவ்வளோ ஆதாரம் எல்லாம் போறீங்கல்ல. இப்போ வந்து நீங்க இப்படி எடுத்துப்போம், தாவேகா திமுக, அங்க நீங்க யாரை குற்றம் சாட்டுங்களோ அவங்க எல்லாம் மக்களோட பக்கத்துல இருக்கிறாங்க சார். நீங்க எங்க விஜய் மேலே ஹேட் இல்லன்றாங்க. இப்போ வரைக்கும் இறந்து போன நீங்க அப்படி சொல்றீங்க, விஜய் மேல யாருமே கோவப்படல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்படி வர்ற தகவல் தான் சொல்றீங்கல்ல, நீங்க வரக்கூடிய தகவல் நீங்க அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. சும்மா யாரோ சொல்றேன் அங்க மக்கள். இப்போ நான் கேட்கறேன், எதுவுமே இல்லல்ல, எஃப்ஐஆர் உங்க பேர்ல இல்லல்ல, இப்போ நாளைக்கு போங்களேன். இல்ல அவருக்கு அனுமதி கொடுக்கணும்ல ஃபர்ஸ்ட். சார் அனுமதி நீங்க கேளுங்க சார் முதல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். அனுமதி கேளுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு நேர்காணல் கொடுக்கறதுக்கு ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்றதுக்கு அனுமதி வேணுமா? அதுக்கே உங்களுக்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை. உனக்கு பேசுறீங்க பேச்சுன்னு கேட்டேன். அங்கே நீங்கள் யாரை குற்றம் சாட்டுறீங்களோ அந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, நான் நேரடியாக பேரை சொல்றேன், செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் அவங்க வந்து பார்த்தா அந்த ஸ்பாட்ல இருந்து மக்களாக இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? உங்க கட்சியோட நிர்வாகம். அதுதான் நான் இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்து நான் வந்துருவனா சார்? அவரு சொல்றாரு என் சூழ்நிலை அங்க வந்திருந்தா நீங்க வேணாம் சார், இதையும் பிரச்சனை நீங்க வேணாம் சார், நீங்க வேணாம் சார். நிச்சயமா அங்க போய் ஒரு பெரிய காரணமே நடந்திருக்கு சார். சரி ஓகே, நீங்க சொல்றீங்க அப்படியே எடுத்துப்போம். நீங்க போக வேண்டாம் சார், யதார்த்தத்தை பேசுங்க. நீங்க போணும், யதார்த்தத்தை சார். இருங்க சார், பேசுங்க. இருங்க சார். எஃப்ஐஆர் போட்டவங்க வந்து யாரும் போக வேண்டாம், நீங்களும் போக வேண்டாம். எஃப்ஐஆர் போட்டவங்க போக வேண்டாம். மத்தவங்க எங்க
எஃப்ஐஆர் யார் பேர்ல இருக்கோ அவங்க போக வேண்டாம். சரி. மற்றவங்களாம் எங்க சார் மற்றவங்களாம் உங்க கட்சியில இருக்கிறாங்கல்ல. இந்த சூழ்நிலை கருதி போல போலி அப்பான்னு சொன்னா பாருங்க ஒருத்தன், அவன் எங்க யாரு இந்த போலி அப்பான்னு சொன்ன இந்த ராஜ்மோகன் ஒருத்தன் ஒருமையில யாரையும் பேச எல்லாருமே நம்ம நண்பர்கள் எல்லாருமே தாவேகா தரப்புல இருக்கிற ஒரே பாருங்க தாவே இருங்க நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். நான் ஒரே வார்த்தை பாருங்க நான் ஒரே வார்த்தை பாதிக்கப்பட்டவங்க நான் ஒரே வார்த்தை நான் ஒரே வார்த்தை உங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்க கூடாது. யார் பாதிக்கப்பட்டீங்க? அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க? கட்சியினர் தான் இன்னைக்கு இறந்திருக்காங்க. அப்புறம் ஏதாவது இந்த காணொலி பாக்குறவங்க ஏதாவது சொல்லிட போறாங்க உங்களை பாதிக்கப்பட்டவங்க பேசுறீங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் வந்து பேசுறேன் நான். அந்த 30 பேர் 31 பேர் கூட நான் பேசவே இல்லை. 31 பேருக்காக நான் பேசலாம். அந்த 10 குழந்தைகளுக்காக நான் பேசுறேன். சும்மா அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களாம் அந்த தாவேகா தரப்புல நான் யாரையும் நான் வந்து எல்லாரையும் நான் ஒருமையில தான் பேசுவேன். இஷ்டம் இருந்தால் நேர்காணல் போலாம், நான் கட் பண்ணிட்டு போயிருந்துடலாம். நான் நீங்க அதுக்கு தரக்கூடாது. தாவேகா தரப்புல எல்லாரையும் நான் ஒருமையில தான் பேசுவேன். வேண்டாம், அது ஒரு கட்சியாது, அது ஒரு கட்சியாது, அது கட்சியாது. நீங்க சொல்லுங்க கட்சியாது. பொறுக்கி பசங்க கூட்டத்தை வச்சு கட்சின்னு சொல்றீங்க சார். சார் நீங்க ஒன்றும் சார் ஒரு கேரன் வச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு வேலை ஒரு சம்பவத்தை அங்கே பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நான்லாம் வந்து ஒரு படி மேலேயே நான் சொல்லுவேன். இவ்வளோ நேரம் விட்டு வச்சதே தப்பு. நேரம் ஜெயலலிதா வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து காலரை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போயிருப்பாங்க. அது நடந்திருக்கும். நடிகனும் பார்க்க மாட்டாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க, தலைவனும் பார்க்க மாட்டாங்க. இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா சில காரணங்களுக்காக இதை வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வெளிச்சம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை பெருசாக வேணும்னு நினைக்கிறாங்க இந்த அரசு. அதுதான் அடிப்படை காரணமே அதுதான். இந்த அரசோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவீனமே அதுதான். பெருசாக இது வந்து பெரிய பிரச்சனை ஆக வேண்டாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து முடிச்சுட்டு போயிடலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமா கேட்டால் இப்போ உங்களுக்கு தெரியல சிறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நிமிஷம் பெரிய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உள்ளே போயிட்டு வரும்போது எல்லா தருதலும் அப்படி தான் இருக்கு. சிறைக்கு போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய தலைவராக வருவான். அவன் அதான் எதிர்பார்க்குறான். என்ன கைது பண்ணி என்ன 400 அப்படின்னு சொல்றது காரணமே அதுதான். திரு விஜயாவது கண்ணியமா பேச சார் நான் எல்லாரையும் நான் அப்படிதான் பேசுவேன் சார். சார் நியாயமா நடக்கல சார். சார் 10 குழந்தைங்க பாருங்க சார். நீங்க அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்க்கல. நான் விஜய் நியாயப்படுத்தல. நீங்க சார் நான் அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் பேசுவோம். அவர் அன்னைக்கு ஏர்போர்ட் வந்து இறங்கி சார்ட்டர் ஃபிளைட்ல வீட்டுக்கு போனதுக்கு பிறகாக அவருடைய தங்கை படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் கண்ணீர் விட்டு அழுததாக எனக்கு அவங்க நெருங்கின வட்டாரம் விஜயை தினம் பார்க்கக்கூடிய சொன்னது. இது எல்லாம் சினிமா. இப்ப உங்களுக்கு இல்ல சார் உங்களுக்கு பாருங்க இது இதெல்லாம் இப்படி கரூர் சாலையில பாத்தீங்களா? அந்த வீடியோ பாத்தீங்களா? என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறுறாரு. நீ பேசுங்களா விஜயோட வரலாறு உங்களுக்கு தெரியல, அதான் இப்ப பேசுறீங்க. இல்ல தடுமாறினார் பாத்தீங்களா? அந்த தடுமா அப்புறம் ஏதோ சொல்லு தடுமாற்றது கெடுமாற்றது சரக்கு ஷாப். இந்த தடுமாறாம என்ன பண்ணுவாங்க எல்லாம் சரக்கு. சார் நான் சொல்றது கேளுங்க சார். நீங்க ஒரு செகண்ட் இப்ப நீங்க நேர்காணல் பண்ணீங்க. நான் சொல்றது விஜய்க்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு. எப்படி தன்னை வந்து பிராண்டா கிரியேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் அது இதெல்லாம் பேசி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மெல்ல 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 தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணுது. இது உண்மை. ஒரு கட்டத்துக்கு மேல சினிமால இன்னைக்கு வந்து இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த சூப்பர் ஸ்டார் கிடையாது. ஆனா தன்னை சூப்பர் ஸ்டாரா ஆக்கிட்டு எப்படி இந்த மாதிரி கோல்டு காயின்களை கொடுத்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தருதலைகளை வச்சு பேச வச்சு தற்கொலைகளை பேச வச்சு தன்னை வந்து பார்த்தீங்கன்னா உயர்வாக காட்டிக்கிறது. இது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர் வந்து ஏதாவது எப்பயாவது பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் ஏதாவது பேசி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி சொல்லுங்க. இல்லை தன்னை உயர்வாக எப்பயாவது பேசியிருக்காரா? ரஜினிகாந்த் அவரோட படம் இன்னும் ஒரு படி மேலே சொல்றவங்களுக்கு ரஜினிகாந்த் அவருடைய படமும் விஜய் அவருடைய படமும் நேருக்கு நேர் போது வந்து 2 படம் தான். முத்து படம் வந்த போது சந்திரலேகான்னு ஒரு படம், சந்திரமுகி வந்த பிறகு சச்சின் படம். இதுல 2 படத்தில் நீங்களே முடிவு பண்ணீங்க எந்த படம் ஓடி இருக்குன்னு முடிவு பண்ண. நேருக்கு நேர் மோதந்து சொல்றேன். ஒரே டேட்ல நேருக்கு நேர் மோதந்து சொல்றேன். 2 நாள் 4 நாள் முன்ன பின்ன இருக்குது. அதுவேல நேருக்கு நேர் மோதந்துனா இதுதான். அந்த 2 படம் தான் ரஜினிகாந்த் தான். ஸோ ரஜினிகாந்த் தன்னை வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக வந்து பிராண்டை கிரியேட் பண்ண சொல்லிட்டு தனியாக உங்கள் படத்தை வந்து வெவ்வேறு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண வச்சு அதை கோல்டு காயின் கொடுத்து அதை வந்து பார்த்தா தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி அப்படி தான் மெல்ல மெல்ல வந்தது. நீங்கள் சொல்கிற இந்த தங்கச்சி போட்டாக்கிட்ட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு விபத்து நடந்திருக்கு. அவர் எப்படி பாருங்க நீங்க உண்மையிலேயே சார் இந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு சொன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கணும்? இல்ல சார் நீங்க இது கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல சார் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சார் நீங்க கரூர் இடத்தை காலி பண்ணுங்க சார். நீங்க சார் கரூர் விட்டு கூட நீங்க வந்துருங்க சார். ஏர்போர்ட்ல கூட நீங்க பேட்டி கொடுக்கலாம் சார். மறுநாள் காலையில நீங்க பேசியிருக்கணுமா இல்லையா சார்? எங்க சார் போனீங்க மறுநாள் காலையில? அவங்க மீண்டு வரணும் இல்ல? என்னத்த மீண்டு வரணும்? அப்புறம் அங்கதான் மாண்டு போயிட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் என்னத்த மீண்டு வரணும்? நீங்க என்னத்துல மீண்டு வரணும்? அங்க இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்து நிறைய பேர் மீண்டு வராம இருக்கலாம்ல. நீங்க என்ன செஞ்சிடணும்? அடுத்த நாள் நான் மக்களை பார்க்கணும் சந்திக்கணும் நீங்க போராடி இருக்கணும்ல. இல்ல உங்ககிட்ட இருந்து ஒரு குழு உருவாக்கிருக்கணும்ல. அந்த குழு நான் போனாலும் பிரச்சனை ஆயிடுவாங்க. நீங்க போங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு குழு ரெடி பண்ணல. எல்லாம் தலைமுறை ஆயிட்டானுங்க சார். மொத்தமாக இருக்கிற 10 பேரும் தலைமுறை ஆயிட்டான். இதான் உண்மை சார். ஒரு ட்விட்டர் சர்ச்சை கூட வரும்போது ஆதவ அர்ஜுனா நேற்றுக்கு பேட்டி எல்லாம் சார் அது ஒரு ட்விட்டர் தான். அப்புறம் வந்து ட்விட்டர் அது என்ன தெரியுமா? அது
இன்னும் கூட அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க அந்த ட்விட்டர் வந்து. அது என்ன தெரியுமா, அது நேபாளையும் பங்களாதேஷையும் ஒப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி அடிக்கணும். புரட்சினா என்னன்னு தெரியுமா சார் இவனுக்கு? முதல்ல புரட்சியாளர் தான் யாருன்னு தெரியுமா? பல பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறான். அதாவது எனக்குன்னா, நீங்க ஒருத்தரை உயர்த்தி பேசுறதுல பிரச்சனையே கிடையாது, தாராளமா பேசலாம். நீங்க அதுக்கான சன்மானத்தை வாங்குறீங்க, தாராளமா பேசுங்க. ஆனால் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் இவங்க அமைதியாவே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் திமுக தரப்புல அமைதியாக தான் இருந்தாங்க. நீங்க எப்படி ஏன் விஜய் பேசுனதுக்கே கூட பார்த்தீங்கன்னா அமைதியா. ஆனா இவங்க என்ன தம்ம போட்டாங்க ஒன்னொன்னா அப்படின்னா, திமுக பயப்படுது, திமுக வந்து முதலமைச்சர் அதிர்ச்சி, கோபாலபுரம் அதிர்ந்தது, திமுக பயப்படுது, கதி கலங்குறாங்க, வைத்தறிச்சல் படுறாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 4 மாசம் நீங்க எடுத்து நான் ஆதாரத்தோட வேணாலும் போடுறவங்களுக்கு எடுத்து பாருங்க. இப்படியே செட் பண்ணிட்டு வராங்க. ஏன் மற்ற கட்சிகள்லாம் இல்லையா? அதிமுக இல்லையா? பிஜேபி இல்லையா? மற்ற கட்சிகள் இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்படிதான் சார் ரஜினிகாந்தையும் பண்ணாங்க. ரஜினிகாந்த் ஒரு வழியா நான் அந்த போட்டியிலே இல்லைன்னு ஒதுக்கிட்டாரு. யார் ஒதுங்குனது? அஜித். அதனால விட்டுட்டாங்க. கமலஹாசன் இவங்க உலக நாயனை சொல்லாதீங்கன்ட்டாரு, விட்டுட்டாங்க. இப்ப யாரு? ரஜினிகாந்த் ஒரு ஆள். அப்ப இப்படிதான் வந்து நான் கேட்டா அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாது, இவர் தான் சூப்பர் ஸ்டார். இவர் தான் வந்து அவர் ரிட்டையர்டு சூப்பர் ஸ்டார், இவர் வந்து கரண்ட் சூப்பர் ஸ்டார். இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் அதிகமாக. இப்படி பண்ணி அதே தான் சினிமாவில் பண்ண அதே தான் இந்த பன்னாடைகள் எல்லாமே வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு நான் சொன்ன அத்தனை பேருமே விஜய் வந்து பிராண்டா. அதோடைய விளைவு தான் கேட்டா ஃபெலிக்ஸ் ரொம்ப அவசரப்பட்டார். அங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கூர்ந்து கவனிக்கிறீங்க, நானும் கூர்ந்து கவனிக்கிறேன், எல்லா பத்திரிகையாளரும் வந்து பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனிக்கிறாங்க அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு. அதுக்குள்ள அவ்வளோ அவசரமா வந்து ஒரு வீடியோ போட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுமக்கள் பார்வை கொண்டு போறீங்க. அதுல என்ன சொல்றீங்க? நீங்க தாராளமா சொல்லலாம், அங்க இருக்கிற செய்தி என்ன நடக்குதோ அதை அப்படியே நீங்க போடலாம். ஆனா நீங்களே ஒரு ஜட்ஜ் ஆயிட்டீங்க. அதுக்குள்ள எப்படி என்ன நீங்க மூத்த பத்திரிகையாளர் நீங்க சொல்லுங்க, மனசாட்சி கை சொல்லுங்க. நாம யாரும் திமுகவுக்கு ஆதரவா பேசவே இல்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவா பேசல. நீங்க சொல்லுங்க, என்ன சார் அவ்வளவு அவசரம் உங்களுக்கு? 2 மணி நேரம் 4 மணி நேரம் போட்டோம் சார். இன்னைக்கு விஜயும் அதே புள்ளியில வந்து நிக்கிறாரு பாருங்க. சார் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சார் விஜய், ஆதவ் அர்ஜுனா, அதே போல ராஜ்மோகன் கூட சார் இங்க முதல்ல இவங்க நான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அத்தனை பேர் விட்டுருங்க, இங்க விஜய் இந்த பத்திரிகை எல்லாரும் விட்டுருங்க. இந்த காட்சியை பார்க்கறவங்க அத்தனை பேரும் எவ்வளவு நீதியரசர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, எவ்வளவு மாவட்ட ஆட்சியர்கள் பார்த்து, நான் சொல்றது இந்தியா முழுவதும் சொல்றேன். ஆமா ஆமா, ஏன்னா எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் முட்டாளா சார்? நான் கேட்கிறேன், நீங்க எவ்வளவு பேர் பார்த்து, பத்திரிகையாளர் எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க? சார் எமோஷனல் கிடையாது இந்த இடத்துல, தப்புன்ற நானு. நீங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க தப்பை வந்து உணரணும். நீங்க முதல்ல அதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும். முதல்ல இல்ல நாங்க என்ன தப்பு பண்ணோம், கொடுத்த இடத்துல போய் பேசணும், ஆரம்பமே தப்பு சார். நான் சொல்றேங்க, எப்ப நான் சொல்றேன் இதுதான், இங்கதான் நீங்க கவனிக்கணும். முதல்ல உங்களுக்கு இயற்கையே ஒரு காஷன் கொடுக்குது. 6 பேர் செத்து போறான், இன்க்ளூடிங் ஒரு போலீஸ்காரர். 7 பேர் இறந்து போறாங்க விக்கிரவாண்டியில. அதுக்கப்புறம் இங்க ஒரு 3 பேர் இறந்து போறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கிளியரா சொல்றாங்க, மதுரையில 3 பேர் வந்து கட்டினா உஷ்ணம் தாங்காம ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனது காரணம் போஸ்ட்மார்ட்டம் தான் ரிப்போர்ட். இது ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? மதுரையில அந்த போஸ்ட் கம்பம் வந்து விழுது, எப்படியோ ஏதோ ஹியூமன் எரரா கூட இருக்கும், கிரேன் சரியில்லை, கிரேன் ஆபரேட் ஏதோ ஒண்ணு நடந்தது. அங்க வந்து மக்கள் கூடி இருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? பேர் விபத்து தான், பெரிய விபத்து தான். இப்ப புரியுதுங்களா? அதுக்கு அவங்க சொன்ன ரியாக்ஷன்னா நான் கேள்விப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து அவங்க அப்பா அம்மாவே எப்படி என்னவோ சொன்னாங்கன்னா, நீ ஒன்றும் இது பண்ணிக்காதப்பா, இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோ. யாரு திரு எஸ்ஏசியோட எஸ்ஏசி அண்ட் அவங்க மிஸ்ஸஸ் 2 பேருமே சொன்ன வார்த்தை என்னன்னா, மதுரையில் அந்த கொடிக்கம்பம் விழுந்த போது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கோ. என்ன சார் அது? ரத்த காவு வாங்கியிருந்தா அதுதான் சொல்றேன். இப்ப இந்த 41 பேர் சொல்லிடலாமா? இயற்கையே நமக்கு வந்து ஒரு காஷன் கொடுக்கும்போது நம்ம அலர்ட் ஆகணும் சார். நான் கேட்கறது அதே ஒன்று, அந்த 6-7 டெத்து, இந்த மாதிரில ஒரு 3 டெத்து, இதுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்போ ஏதாவது இரங்கல் தெரிவிச்சு அடுத்தது இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க அறிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல உட்படுத்தி ஜெகதீஸ்வரன் ஒரு பேட்டியில சொல்றாரு, விக்கிரவாண்டி அந்த மாநாடு சமயத்திலே 340 பேர் மயங்கி விழுந்தாங்க. ஆமா சார், அத நாங்க வந்து எங்க இன்டர்னல் அந்த டீம் டிகே பிரபுவா இருக்காரு சார். அவ்வளவுதானே சார்? இது நீங்க அவ்வளவு போறீங்க. இந்த நாமக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 50 பேர்கிட்ட வந்து மயங்கி விழுந்தாங்க. இல்ல அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிடுறேன். ஜெகதீஸ்வரன் 340 பேர்கிட்ட மயங்கி விழுந்தாங்க. இது சிச்சுவேஷன் வேற மாதிரி போகுது, நம்ம அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு வேற மாதிரி பண்ணணும். 5 பேர் இறந்திருக்காங்க, ஒரு ட்விட்டர்ல ஒரு இரங்கல் தெரிவிக்கலாம் அப்படின்னு நான் ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட சொன்னேன். அதுக்கு ஜான் 5 பேர் தானே சேர்த்திருக்காங்க, இதுக்கெல்லாம் போய் இறங்கலாம் அப்படின்னு ஜான் சொன்னதாக ஜெகதீஸ்வரன் சொல்றாரு. சார் ஒரே விஷயம் சார்,
நான் சொல்கிறேன், அது அவர் அந்த சொல்லியிருப்பாரான்றதை நான் வந்து யூகிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொன்னேன், ஜானோட மென்டாலிட்டி நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன முடிவில் இருந்தான்னு கேட்டிங்கன்னா, இரங்கல்னு ஒன்று தெரிவித்தோம்னா நம்ம அதை அங்கீகரிக்கிறோம். என்னன்னு கேட்டால் இது இறந்ததை நம்ம வந்து என்னன்னு கேட்டால் நாமளே இந்த கட்சியை அங்கீகரிக்கும். அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்கன்றது அடுத்த கேள்வி வரும். இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநாட்டு இதுதான் உண்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான் போன்றவர்களுக்கு, ஜான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் சார். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மிஷின், அவர் எந்திரம், அவன் வந்து மனுஷன் கிடையாது. அவன் ஒரு மிஷின், அவன் நிர்வாகம், அவ்வளோதான். அவன் என்ன முடிவு பண்ணுங்கன்னா, நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து இதை நம்ம அங்கீகரிச்சோம்னா அவங்களுக்கு தலா வந்து ஒரு பெரிய தொகையை நம்ம தர வேண்டியது இருக்கும். அந்த தொகையை கொடுத்தோம்னாக்கா வந்து எப்படி யோசிக்கிறான்னு பாருங்க. அடுத்தது சில மாநாட்டில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கூட சில பேர் இறக்கலாம். அவனுக்கு என்ன படி தான் நடக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம பணம் தரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தேவையில்லாமல் இங்கே வந்து சூசைடே பண்ணிப்பான். எங்கே சூசைடே கூட பண்ணிட்டு கேட்டால் இந்த நிதி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டாம். இப்படி தான் வந்து ஒரு மிஷன் மாதிரி யோசிச்சானுங்க. இது உண்மை. 3 பேர் செத்துருப்பானான்றதை நான் அப்படி சொல்லலை. இப்போ ஜெகதீஷ் சொல்றது ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பெரிய ஒரு கல்ட்டு, பெரிய ஒரு ஆளுமை வரும்போது இதெல்லாம் நடக்கிறது சகஜம் அப்படின்னு நான் வந்து நார்மலைஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் யாரு ஜான் எல்லாம் இதெல்லாம் சார் ஜான் புஷி ஆனந்த் இவங்க தான். புஷி ஆனந்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலை தடுமாறி கிடையாது. நீங்க வர புஷி ஆனந்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, உத்தரவாதம் போன்ல யார் இருப்பாங்கன்னு முடிவு பண்ணீங்க. அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, தம்பி வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து லாஸ் ஆகி நஷ்டமாகி வந்து கட்சியை வந்து இது பண்ண மாதிரி நான் அந்த மாதிரி பண்ண விட மாட்டேன். தம்பி 10 காசு நான் தம்பி செலவு பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேம்மா. யார் புஷி ஆனந்த்? எந்த அம்மான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. அம்மா எந்த அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாம் வந்து தம்பியை நான் பார்த்துக்கிறேன், 10 பைசா செலவு பண்ண வேண்டியது நான் எல்லாம் வந்து நான் அதை பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம சொத்து அழியாது, நம்ம பணம் எதுவும் செலவாகாது, நான் பார்த்துக்கிறேன். ஜானோட என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வியூகத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவுள்ளவங்க இருந்தால் போதும். இதை மிஞ்சி அறிவாளிகள் இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து சேர்த்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டோமா, ஒரு 4 பேர் யார் யாருன்னு நீங்கள் உங்களை அறிவிக்க விட்டுறேன். நான் கண்டிப்பாக நீங்கள் யோகம் பண்ணிடுவீங்க. ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் அவர் வந்து நான் கேட்டேன்னா வந்து கட்சியில் சேரத்துக்காக வந்து கேட்டேன்னா ஆர்வமாக இருக்கிறார். அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்குது, கட்சியில் சேரத்துக்காக கேட்குறாரு. அவரை காக்க வச்சாங்க, ரொம்ப நாள் காக்க வச்சாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லலை, ரொம்ப நாள் பெண்டிங்கில் போட்டாங்க. அவர் ஒருத்தர். இன்னொருத்தர் திராவிட இயக்கத்தில் ஜெயலலிதாவுடைய அந்த ஊழல் வழக்கெல்லாம் கூட எடுத்து நிறைய பண்ணியிருக்காரு. மதிமுக அங்கே இங்கே நிறைய பல முறை வந்து திமுகவில் இருந்திருக்காரு, மதிமுக இருந்திருக்காரு, இப்படி போயிருக்காரு. அவரு நீண்ட காலம் அவர் வந்து காத்திருந்தார். ரொம்ப நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. அந்த அட்வைஸ் அவங்க கேட்டாங்களோ இல்லையோ, ஆனால் ரொம்ப நாள் காக்க வச்சாங்க. நான் சொல்றது காக்க வச்சாங்கன்றது இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர் விஜய், ஜான், புஷி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு பெண் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாரும் பேரும் சொல்லணும், அவங்க பேரும் சொல்ல வேணாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீக்கின உடனே உடனே அவங்க வரனாங்க, அவங்கள காக்க வச்சாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அப்புறம் தமிழ் தேசத்தில் இருக்கிறவர் கேட்டால் நைட்டா அவர்கிட்ட பேசி வச்சுக்கிட்டா அந்த அறிக்கைலாம் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டாங்க. பத்திரிகையாளர் வந்து தமிழ் தேசிய சிந்தனையாளர், அவரை கூப்பிட்டாங்க. அவரை வந்து போனார். போன வேகத்தை சோத்திர அடிச்ச பந்து மாதிரி, ஏன்னா அவர் சுயமரியாதை உள்ளவங்க யாரும் அங்கே இருக்க முடியாது, இப்படி வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து 4 பேர். இதை தாண்டி அதிமுகவில் இருக்கிற வந்து வெளிப்படையாக பேசுவோம். அதிமுகவில் வந்து நீக்கப்பட்டு அனாதையாக இருக்கிற பலரும், ஏன் தனி கட்சி தொடங்கின உட்பட எல்லாருமே வந்து கேட்டால் கட்சியில் இணையத்துக்கு இருந்தாங்க. எல்லாரும் வந்து கேட்டது அவைத்தலைவர். ஸோ இவங்க யாரையுமே சேர்க்கவே இல்லை சார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உண்மை. அங்க யாரும் வந்துட வேண்டாம் அடுத்த நிலைக்கு. ஏன்னா இவங்க சொல்றது இந்த விஜய் பொறுத்தவரைக்கும் இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அதான் கேட்கணும். இவங்க என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த 2 பேருக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜட்டி துவைக்கிறது பிரச்சனை அங்க அமைதிப்படுத்தா சார். உண்மை இது. அதனால வேற யாரும் எதுக்கையா சொல்றீங்க? இல்ல சார், நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சார், நீங்க புரிஞ்சுக்கல, சாதாரண மக்கள் வந்து பாக்குறவங்க புரியல. இந்த 2 பேருக்குள்ள ஜட்டி துவைக்கிற பிரச்சனை இருக்கு சார், ஜானுக்கும் புஷியானதுக்குமே. மற்ற 4 பேர் யாரும் வந்துடக்கூடாது. அந்த இடத்த நம்ம இடத்த பிடிச்சிருவாங்களோ, யாரும் வந்தா நம்ம இடத்த பிடிச்சிருவாங்க. அப்ப தேவையில்ல நீங்க கல்ட்டு, நீங்க எவ்வளவு பேர் இவங்கெல்லாம் என்னங்க, இவங்கெல்லாம் நீங்க எப்படி ஜெயலலிதா எப்படி தூக்கி வெளியே போடணும்னா வந்து அந்த மாதிரிதான் விஜய் அவ்வளவு சார். என்கிட்ட ஜான் சொன்ன வார்த்தை கேட்டா, புஷியானது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கே தூக்கி வந்து வெளியே தூக்கி போட்டாருன்னா அவர் ஒரு குப்பை, ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி வந்து நான் வந்து செட் பண்றேங்கன்னு அவர் சொன்னாரு. உண்மை இது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜான் வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ற ஆள் சார். பிராண்ட் அதான் சம்பளத்துக்கு வேலை செய்யறது. சம்பளத்துக்கு பிராண்ட் கிரியேட் பண்ண அவன் பிராண்ட் கிரியேட் பண்றவன் எதை பத்தி யோசிக்க மாட்டான். அங்க மனிதாபிமானம்லாம் ஒரு மயிரம் இருக்காது அவனுக்கு. நான் விலகணும்னா என்ன, அந்த நட்பு முறையில இருந்து கூட நான் ஏன் விலகணும்னு கேட்டீங்கன்னா, இவங்க ராங் ரூட்டை போறாங்க.
முழுக்க முழுக்க தனக்கு மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக விஜய் வரல. எதுக்காக வராரு கேட்டீங்கன்னா, தனி மனித பழி தீர்க்கிறது, தனி மனித வஞ்சம், இதுக்கு தான் வந்து வராரு. அவர் அஷூரன்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து நான் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு நன்மை செய்கிறேன்னு சொல்லிட்டு வரல. இதை யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. என்ன தவிர 2 நடிகைகளுக்கு விட்டவர்னு கேட்டால் அவர் வந்து சபதம் பண்ணியிருக்கார், நான் முதலமைச்சர் ஆகிறேன், காட்டுறேன், பார்த்துடலாம். இதுதான் சத்தியமான உண்மை. எந்த கோயிலில் எந்த சாமி இறை நம்பிக்கை இல்லை, நீங்கள் எங்கே வேணா சொல்லுங்க, இது உண்மை. இதை யார் வந்து சொல்லியிருப்பாங்க? ஜான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் இந்த 41 பேர் மேலே வந்து சத்தியம் விட்டு சொல்கிறேன். ஜான் சொன்னது, இது ஜான் சொன்னது. 2 நடிகைகள் கிட்ட சபதம் பண்ணிட்டு, 2 நடிகைகள் சபதம் பண்ணிட்டு நான் சிஎம் ஆகும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தான் மக்களுக்கு நல்லது. இந்த 41 பேர் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். என் பிள்ளைகள் மாதிரி 10 குழந்தைங்க செத்து போடுது. அநியாயம், இது உண்மை. இது இன்னைக்கு முன்ஜாமீன் கேட்டிருக்காரு புஷி ஆனந்த், நிர்மல்குமார். அவங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு என்ன தனிப்பட்ட விருப்பம் சார். நான் தனிப்பட்ட எண்ணத்தை நான் சொல்கிறேன். நீதிமன்றம் எப்படி வேணால் முடிவெடுக்கட்டும். இது வந்து ஒரு சட்டத்தின் ஆட்சி இருக்கிறது, அதாவது நடக்கிறதா உங்களுக்கு நம்ம வந்து உணரணும்னா வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளாவது ஜெயிலில் இருக்கணும். யாரு சட்டத்தில் அவங்க இந்த யாரெல்லாம் இந்த எஃப்ஐஆரில் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க அத்தனை பேர் சொல்கிறேன், விஜய் உட்பட சொல்கிறேன். எஃப்ஐஆரில் இல்லை, வீட்டுல இப்போ நம்ம பேசிட்டு கண்டிப்பா சொல்றேன். இவங்க தவற வந்து அடிப்படையில முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். நீங்க இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், எங்களால நடமாட முடியல, தமிழ்நாட்டுல நடமாட இல்ல, பேயாண்டால் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இல்ல அவர் போட்ட ட்வீட் சார், அங்க நான் பைத்தியம் பார்த்து எல்லாத்தையும் நீங்க அது சொல்லவே சொல்லாதீங்க. பேயாண்டால் வயம் அப்புறம் என்ன அவங்களாம் ஒரு பெட்டு போட்டு புரட்சி அடிச்சிடும், மயிரை அடிச்சிடும். 91ல் ஒரு சம்பவம் நடந்து உங்களுக்கு சொல்றேன். 91ல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜீவ் காந்தி கொல்லப்படுறாரு. அன்று இரவு வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரியும், அது இரவு நடந்த சம்பவம் தான் உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொந்தளிப்பாகுது. பெரிய கட்சி அங்கே பாதிக்கப்பட்ட கட்சி எது தெரியுங்களா? அதிமுக பாதிக்கப்படல. ஏன்னா அப்போ வந்து அலைன்ஸ் திமுக தான். பூந்தமல்லியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 முறை, செந்தில் பாலாஜி இன்னைக்கு எப்படி இருக்கிறதோ 5 முறை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. இத்தனைக்கும் வந்து அதிமுக ஆட்சி இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற டி ராசரத்னம் சொல்லிட்டு எம்எல்ஏ டிஆர்ஆர் சொல்லுவாங்க. அவருடைய சொத்துக்கு அத்தனையும் சூறை அண்ணாங்க. பொதுமக்கள்ன்ற பேர்ல உள்ள பூந்து அடிச்சு நொறுக்குனாங்க. அவரு குவாரிகர் எல்லாத்தையும் அடிச்சு சூறையாடினாங்க சார். தியேட்டர் எல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க. பெரிய லாஸே அவருக்கு திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. நீங்க சொல்றீங்களே இந்த சம்பவம் வந்து கரூர்ல இவன் சொல்றான்ல, இந்த கரூர் சம்பவம் சார், முதல்ல அங்க வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்து மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டா அங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய கோபம், அங்க குழுமி இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேகா கட்சி சார்பான ஆட்கள் மட்டுமே இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிகப்பெரிய இந்த மாதிரி ஒரு கலவரம் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடமாட முடியாது. செந்தில் பாலாஜி உட்பட சொல்றேன். எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் உதாரணம் சொல்றேன். அதுக்குதான் போலீசார் கிடையாது சார். நான் கேட்கிறேன், போலீஸ் நீங்க போலீஸ் அடுத்த கட்டம் நம்ம வருவோம். அங்க ஒரு இப்படி நீங்க சொல்றீங்களா இவங்க சதி பண்ணாங்கன்னு சொன்னா அவ்வளவு ரிஸ்க் யாருமே எடுக்க மாட்டாங்க சார். அவங்க என்ன நினைப்பாங்க, முடிஞ்சு இங்கிருந்து சனியம் போனா போதும் நினைப்பாங்க, இது பிரச்சனை எல்லாம் போனா போதும் நினைப்பாங்க. அங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தை வந்து மிதமிஞ்சிய கூட்டத்தை சேர்த்து நீங்க வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அங்க குழப்பம் ஏற்படுற நிலையை உருவாக்குறது நீங்க அதை திட்டமிட்டு சதி நீங்க சொல்லுங்க. அப்படி பண்ணியிருந்தா நான் சொல்றேன், ஒரு பண்ணியிருந்தா முதல்ல பாதிக்கப்படுறது யாரு? பர்டிகுலர் செந்தில் பாலாஜி மற்றும் அங்க இருக்கிற வந்து பார்த்தா திமுக இருக்கிற அத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ரிஸ்க் அவங்க எப்படி எடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இங்க அறிவு இல்லை நமக்கு, அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க சார். நீங்க அரசியல் காரணத்திற்காக அப்படி அவங்க பண்றாங்கன்னா முதல்ல பாதிக்கப்படுறது அவங்க தான் இருப்பாங்க. அதான் இவர் ஏதோ உண்மை ஒரு நாள் வெளி வந்து அந்த உண்மையை இப்பதான் சொல்ல, இன்னொரு 40 பேர் சத்தா சொல்றியா? சொல்றா உண்மையை சொல்ல, இப்பதான் சொல்ல சார். அப்படிதான் சொல்லுவேன், இன்னொரு 40 பேர் சாகணுமா? அதெல்லாம் மதேஷெல்லாம் நீங்க வேற என்ன பேசுறது? இதைதான் பேச முடியும். உண்மை ஒரு நாள் வரும், சத்தியம் ஒரு நாள் ஜெயிக்கும், வந்து பார்த்தீங்கன்னா தர்மம் வெல்லும். இதெல்லாம் சினிமா டைலாக். இதெல்லாம் நான் ஒரு காமன் சென்ஸ் இருக்கு சார். நம்ம யோசிச்சு பாருங்க. அடுத்து கைது நடவடிக்கைன்றது எல்லாம் போகணும்ன்றீங்களா? கைது சார், சட்டத்தின் ஆட்சி நடக்கிற மாதிரி இருந்தா கைது செய்யணும், ஒரு நாளாவது இருக்கணும். இப்போ இந்த அல்லு அர்ஜுன் எடுத்துங்க, அவர் ரேவந்த் ரெட்டி வந்து அரெஸ்ட் பண்ணாருன்னா கேட்கல சார், விஜயும் கைது பண்ணணும்ன்றது. ஆமா சார், என்ன சார் நீங்க சொல்றீங்க? இப்ப நான் சொல்லட்டுமா? ஜெயலலிதா இருங்க, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க ஜேபிஆர் விஷயம் சொன்னா நீங்க சொல்லுவீங்க அவருடைய ஓன் பில்டிங் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ வேளாண் கல்லூரி மாணவிகள் 3 பேர் வந்து எரித்து கொல்லப்பட்ட வழக்குல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் யார் தெரியுமா? அந்த வண்டியை கொளுத்துறவங்கள யார் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் யார் தெரியுமா? அந்த 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 வழக்கை எடுத்து பாருங்க. அந்த செய்தி வந்த உடனே
அங்க சாலையில வந்து மறியல் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பாத்தீங்களா, கூட்டத்தை கூட்டுறாங்க பாத்தீங்களா, சட்டவிரோதமா கூட்டுறாங்க பாருங்களா, அதுக்கு யார் தலைமை எடுத்தாங்களோ அவர் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். அவருக்கு இந்த பஸ்ஸை கொளுத்துனதுலாம் ஒண்ணுமே இருக்கு. ஆனால் முதல் குற்றவாளி யார்? இவங்க தான். இப்போ நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா, விஜய்க்கு தான் சார், விஜய்க்காக தானே சார் அவ்வளவு கூட்டம் அங்க வந்தாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா பலியானாங்க. அப்ப விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க விட்டுட்டு அனுமதி கேட்டவனுக்கும் அதை வந்து பார்த்தா கூட. அப்போ நான் கேட்குறேன் வெறும் நீங்கள் யாரும் அனுமதி கடிதம் கேட்டாங்க அவங்கள மட்டும் தான் பண்ணணும், மற்றவங்க யாருமே பண்ணக்கூடாதுல்ல. அங்கே கழகம் விட விளைவிச்சதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் அங்கே பங்கு இருக்கு, விஜய்க்கு தான் பங்கு இருக்கு. கைது அப்படியெல்லாம் நீங்க சொல்லிட்டு போலாம் வார்த்தையா, அதெல்லாம் நடந்தால் அது வேற ஒரு சார். இப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. மன்சூர் அலிகான் வந்து பெரிய மகான் சொல்றாங்க. மன்சூர் ஒவ்வொருத்தரும் இங்கே பேசுறதுக்கும் உள்காரணம் நிறைய இருக்கு. மன்சூர் அலிகான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீஷா மேலே வந்து அவன் மேலே வழக்கு போட்டிருக்கு, அந்த வழக்கு பெண்டிங்கில் இருக்கு. நாளைக்கு வந்து சமரசம் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவை, அதுக்காக பேசுகிறான் அவன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மகன் கைது செய்யப்பட்டிருக்கான் இதே அரசால. அதனால உள்காரணம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் பேசுறதுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சும்மா இங்க எவனும் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இங்க என்ன நீங்க பேசுறீங்க, இதுல இருந்து மீண்டு எல்லா கட்சியும் மீண்டு வருமா தாவே? இதுல மீண்டு சார் மீண்டு வர வேணாம்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் மீண்டு வர வேண்டாம். பெரிய புண்ணியமா போவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு தருதலைகள் கூட்டத்தை நீங்க பார்க்கவே முடியாது, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நீங்க வந்து மீண்டு வர்றதை பத்தியெல்லாம் நீங்க மீண்டே வர வேணாம். எப்படியும் மாண்டவர்கள் தான், அவங்க மீண்டு வர போறது இல்லை. நீங்களும் மீண்டு வர வேணான்ற. நான் என்னங்க கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா யார ஒருத்தர் சொல்றாரு, என்னுடைய நண்பரே சொல்றாரு, நான் இந்த மாதிரி ஒரு மென்டல்கள் கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைன்றாரு. அப்படி இருக்கு. நீங்க அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விடுதலை பிள்ளைகள் எல்லாம் வந்து கிளம்பி கேட்டால் முழுக்க 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 ஒரு நடிகனை பார்க்க வந்து ஒரு கூட்டம். தற்கொலைகள் தருதலைகள் நீங்க அதை வந்து உங்களால முடியாது. இனியும் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட தொண்டர்களா உங்களால மாற்ற முடியாது. பழைய வேகத்துல வரணும் வரப்போறோம் சார். எல்லா கட்சியிலுமே ஒரு 5 பேர் இருப்பான் சார். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து எப்படி சொல்ற ஒரு அப்பாவியா இருப்பான், இல்லை மென்டலா இருப்பான், எனக்கு அவனுக்கு அரசியலே தெரியாது, ஆனா வந்து என் தலைவர் வாழ்கன்னுவான். எல்லாத்தையும் ஒரு 5% இருக்கும். 95% இருந்தா இந்த கூட்டம் அந்த மாதிரி. ஆமா 95 ஏதோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமா 100% சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக ஒரு 5% விட்டுறாங்க. 95% வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தா எப்படி சார்? சரி, விஜயோடைய பலவீனம் தான் இது எல்லாம்ன்றீங்க. டோட்டல் பலவீனம் இல்ல, நீங்க முட்டாள்தனம், பேராசை, அதிகார வெறி இதெல்லாம் சேர்த்துங்க. அதிகார வெறி தான் விபத்தா மாதிரி. ஆமா சார். ஆமா சார். உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த அரசியல் வந்து புரிதல் இருந்ததுனாக்கா, நீங்க அரசியல் புரிதல் இருந்தாக்கா ஒரு இடத்துல வந்து ஒரு தவறு நடக்குதுன்னா அடுத்த இடத்துல அதை ரெக்டிஃபை பண்ணணும். இயற்கை நான் மீண்டும் பதிவு பண்ற முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இயற்கையே வந்து பாத்தீங்கன்னா சில சமிக்கைகள் கொடுக்குது, இப்படி நடக்குதுன்னு. அதில் நீங்க வந்து ஒரு பாடம் எடுத்துக்கணும். நீங்க பாடம் எடுத்துக்கவே இல்லை. குடிக்க தண்ணி இல்லை, கழிவறை போக முடியாது, பெண்கள் எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டாங்க, அவங்களால வெளியே வர முடியல, அவ்வளோ அவ்வளோ டைட்டா இருக்கு, வெளியே வர முடியல, உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க, வெளியே வர முடியல. தோ வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு, இங்க வந்துட்டாரு. என்ன இது? இவ்வளவு மோசமான வந்து ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது, மனிதன் லிஸ்ட்லயே வைக்க முடியலன்ற. நான் இங்க தலைவர்லாம் கிடையாது, மனிதனை தான் சொல்றேன். நான் மக்கள் ஏற்கிறார்களான்றதை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி சார். நன்றி.